ராதிகா இருந்தும் நிம்மதி இல்லாமல் தவிக்கிற கோபி பாக்யாவை தொடர்ந்து எழிலுக்கு உதவி செய்கிற செழியன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்யாவோட குடும்பத்தில் இருக்கிறவங்க தாத்தாவோட நினைப்புல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் செல்வி அண்டு இனியா ரெண்டு பேருமே சேர்ந்து ஈஸ்வரியை சிரிக்க வச்சு அவங்களுடைய மனநிலையை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அடுத்ததா இனியாவை காலேஜில் விட்டுட்டு வர பொறுப்பை மறுபடியும் ஈஸ்வரி ஏற்று இனியாவை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. அப்போது ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஈஸ்வரி அண்டு இனியாவை பார்த்த கோபி நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் எதையுமே காது கொடுத்து கேட்காத ஈஸ்வரி அங்கே வந்த ஆட்டோவில் ஏறி இனியாவை ஏற சொல்லி காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் விடாமல் கோபி அம்மாவை ஃபாலோ பண்ணி காலேஜுக்கே போகிறாரு. அதுக்கப்புறமா காலேஜுக்கு போனதும் ஈஸ்வரி இனியாவை உள்ளே போக சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறுறாங்க. ஆனால் கோபி, நீங்கள் ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நான் தெரிஞ்சே உங்களை காயப்படுத்தலை, தப்பு தான். உங்களை நம்பாமல் ஜெயிலுக்கு அனுப்புனது என்னோட மிஸ்டேக் தான். ஆனால் அது நான் தெரியாமல் பண்ணின ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் இப்போது தெரிஞ்சே எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டு வரீங்க. இதனால் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் நான் தவிக்கிறேன். யார் என்ன வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா ஒதுக்குனாலும் நீங்கள் என்னோட பக்கம் தான் இருப்பீங்க, என்ன கைவிட மாட்டீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போது மற்றவங்களை விடவும் நீங்கள் தான் என்னை ரொம்பவே காயப்படுத்திட்டு வரீங்கம்மா, இந்த மாதிரி கெஞ்சுறாரு. இதெல்லாமே கேட்டும் மனசு இறங்காமல் கோபிக்கிட்ட பேசாமல் ஈஸ்வரி போயிடுறாங்க. ராதிகாவை கல்யாணம் பண்ணுனா நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோபி நினச்சாரு. ஆனால் இப்போது ஒவ்வொரு நிமிஷமுமே சந்தோஷத்தை தேடி அலையும்படியான ஒரு நிலைமை தான் இப்போது கோபிக்கு இருக்குது. இதுதான் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்ததா எழில் புதுசாக பால் காய்ச்சின வீட்டில் அமிர்தாவோட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அங்கே வந்த செழியன் வீட்டுக்கு தேவையான சாப்பாடுகளை எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒற்றுமையாக சாப்பிட்டுக்கிறாங்க. அப்போது அந்த வீட்டுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக டிவி ஒன்றையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இவரை தொடர்ந்து கோபியும் நிலா பாப்பாவுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்கிட்டு வந்து தாத்தா அப்படிங்கிற முறையில் நான் என்னோட பேத்திக்கு பணம் கொடுக்குறேன், இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலாவோட கையில் அந்த பணத்தை கொடுக்குறாரு. இதை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா மறுக்கிற எழில அமிர்தா தடுத்துடுறாங்க. தனியாக வந்து சொந்த காலில் நின்று முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுற எழிலுக்கு பாக்கியா உதவி செஞ்சதை தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களா இப்போ உதவி செஞ்சுட்டு வராங்க. இப்படியே போனால் எப்போ அவருடைய லட்சியத்தில் அவர் வெற்றி பெற்று மறுபடியும் பாக்கியா வீட்டோட போயிட்டு சந்தோஷமாக இருப்பார் அப்படிங்கிறதே தெரியல. இருந்தப்போவும் இவங்களுடைய பாசத்தை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போது இந்த சீரியலினுடைய கதைக்களம் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.